வார்ல தூக்கி உங்களை போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க உள்ள, அவர் நாட்டுக்காக சுடுறதோ உயிருக்காகவா சுட்டாங்க. நாட்டுக்காக சுடுறாங்களோ இல்லையோ, யூ ஷுட் ஃபார் லிவிங் யூ ஷுட் ஷூட். அங்கே போயிட்டு நம்ம வேறு ஆப்ஷனே கிடையாது. பேட்ரியாட்டிசம்லாம் இருக்கும், அதுக்கு மைண்ட் செட் பண்ணி உள்ளே புஷ் பண்ணுறது தான் பேட்ரியாட்டிசம், அது சேலரிகள் தான். ஆனால் அந்த வார் ஃபீல்டுன்றதுல ஒர்க் பண்ணுறதுன்றது தட் இஸ் லைஃப் திட்டம். நீங்கள் ஷூட் பண்ணலாம், திருப்பி ஷூட் பண்ணுவோன்ற மாதிரி. ப்ராஜெக்ட்குள்ளே போனால் அந்த ப்ராஜெக்ட் நம்ம பெஸ்ட்டு தான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா ப்ராஜெக்ட் காலி ஆகிடுச்சுன்னா உங்கள் கெரியர் காலி. ஸோ தட் வி ஷுட் பி தி ஒன்லி பெஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இதை இப்போ லாட்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வேறு என்னென்னா ஒரு 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 குருகுல கல்ச்சர்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்ததில் அப்படி தான். நாங்கள் வரும்போது தேர் இஸ் நோ டு படிக்கிறதுக்கு யூடியூப்ஸ் கிடையாது. வி ஹாவ் டு லெர்ன் புக்ஸ். பிரிட்டிஷ் கவுன்சிலில் போய் வந்து ஃபோட்டோகிராஃபி புக் வாங்கி படிக்கணும். இப்படி அந்த டைப் சிஸ்டமில் இருந்தோம். இப்போ வந்து லேர்னிங் எஸ்டன்ஸ் உட்பட லேர்னிங் ஆஃப் கிராஃப்ட் வந்து ஈஸி. யூடியூப்ல இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இன்ஸ்டாவில் பண்ணி அவ்வளோ வந்து டெக்னாலஜிக்கல். ஒரு இன்ஸ்டாவில் போயிட்டு ஒரு இப்போ ஆரியோ ஒரு கெனானோ அவங்க சைட்ஸில் போனாலும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. அவங்களோட அவங்க ரீல்ஸ், அவங்க ஃபுட்டேஜஸ் எல்லாமே. இதுதான் எங்கள் டைம் டீல் ஆகும்போது. ஆனால் இப்போ இருக்கவங்களோட மைனஸ் என்ன, மைண்ட் செட் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு குரு கிட்ட இருந்து வரும்போது தே டீச்சர்ஸ் ஆல் ஹவ் ஷுட் கெட் யூஸ் டு மைண்ட் செட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஃபார் சினிமா. இப்போ அது கிடையாது. ஈஸியாக வந்துடுவாங்க, ஈஸியாக போயிடுவாங்க. யூ லேர்ன் ஈஸி, யூ வில் கோ ஈஸின்ற மாதிரி தான்.